அவனை வர சொல்லு. உன் பேர் என்ன? வேலு சார். எங்கே வேலை பார்க்குறேன்? ரோட்டு வண்டி கடையில் வேலை பார்க்குறேன் சார். எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன்? 1 வருஷமா சார். சொந்த ஊர்? ஈச்சம்பள்ளம். ஈச்சம்பள்ளமா? அது எங்கே இருக்குது? தருமபுரி பக்கத்தால் இருக்குது சார். ஆ, அங்கேருந்து இருக்கலாம். மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்த என்னடா முழிக்கிற? எதையும் மறைக்காமல் சொல்லணும், புரியுதா? சார், எங்கள் ஊரில் விவசாய நிலத்தையெல்லாம் அழித்து பிளாட்டு போட்டு விற்றுட்டதுனால ரொம்ப பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போச்சு. அதனால் ரோடு போடுறதுக்கும் கல் உடைக்கிறதுக்கும் கூலி வேலைக்கு மெட்ராஸு பெங்களூர்னு போயிடுவாங்க சார். ஆனால் எங்கள் அம்மாவும் ஐயாவும் என்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக கந்து வெட்டி கடனை வாங்கி ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு கிராமத்தில் இருந்தாங்க. அப்போ நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். வேடிப்பா, டேய் வேடிப்பா. யாரு? எங்க போய் தொலைஞ்சா உன் புருஷன்? ஏய் உன்னத்தான். இல்லைங்க, வெளியில போயிருக்குது. வெளியில போனா சரி, பணங்கன்னு ஏதாவது கொடுத்துட்டு போனானா? இல்லைங்க, தண்ணி இல்லாத பயிரெல்லாம் காஞ்சி போச்சு. அதனால என்ன சொல்லிவிட்டு போனா? கண்டிப்பா அந்த வாரத்துல கொடுத்துறேன்னு சொல்லிச்சிங்க. இப்படியே தான் 2 மாசமா கொடுத்துப்போம் போதும் சொல்லிட்டு இருக்கான். இல்லைங்க, அந்த முறை எப்படியாவது கொடுத்துறேங்க. எப்படி தருவ? இப்படியே சொல்லி 2 பேரும் என்னை ஏமாத்தி விட்டு ஊரை விட்டு வரலான்னு திட்டம் போறீங்களா? அப்படியெல்லாம் போக மாட்டேங்க. நான் உசுரை கொடுத்தாவது உங்க கடனை கட்டிடுறோம். உன் உசுரை வச்சுக்கிட்டு ஒரு பிடுங்க முடியாது. உன்னை ஊர் மேய விட்டாலும் 10 காசு தர மாட்டேன். நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே. ஐயோ, நான் அப்படியெல்லாம் மானக்கட பேசாதீங்க. என்ன பண்ணு நீங்க தெரியாதாமா? இன்னும் அனவசரமா பேசுறீங்க. நீ பணம் கொடுத்து எண்ணெய் வெட்டி வரியாடா? அண்ணா அடிக்காதீங்க. உன்னை நான் என்ன செய்றேன் பாரு. அடிக்காதீங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்களாடா? பணத்தை நீங்க கொடுத்துறீங்களா? என்னடா முடிக்கிறீங்க? வந்துட்டானுங்க சப்போர்ட். பாருடா, இவங்க சொன்னாங்கன்னு இப்போ உன்னை விட்டுட்டு போறேன். ஒழுங்கா பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை மட்டும் இவனுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்த வாரம் வருவேன். என்னையா ஏஜென்ட்? இங்க பாரு அண்ணே, இங்க பாரு. இப்போதைக்கு நம்ம கடனை பூரா கட்டி முடிக்கணும்னா என் கிட்னி விற்கிறது தவிர வேறு வெளியே கிடையாது. பாரு, பக்கத்து விட்டு மாறா பண்ண கூட தான் கிட்னி விற்றுட்டு வந்து இன்னும் உயிரோடு நல்லா தான் இருக்கிறான். அவனெல்லாம் செத்தா போயிடான். என்ன பண்ணுறதுன்னு நீயே முடிவு பண்ணு. அப்படி இல்லைண்ணா 2 பேரும் எங்கேனா போய் பூச்சி மரத்தை கரைச்சி விட்டு செத்தே போயிடலாம். இந்த விஷயம் பையனுக்கு தெரிய வேணாமா? கடை தம்பியா நேரத்தில் வேண்டா. நீங்கள் எதையும் விற்க வேணாயா. உங்கள் புள்ள நான் இருக்கேன்யா. நான் வேலைக்கு போய் கடன் அடைக்கிறேன். என்னடா சொன்னா? ஒன்றும் ஒன்றும் ஏன்னு அம்மாளா அம்மா ஏன் அம்மாளுக்கு அடிக்கிற வெளியே போடுறா. வேடியப்பா, இந்தா முன்பணம் வாங்கிக்கியா. உன் பையனை பற்றி ஒன்றும் கவலைப்படாதியா. அவன் வேலைக்கு போகிற வடநாட்டு முறுக்கு கம்பெனி நம்மளை மாதிரி தமிழ்நாட்டுக்காரங்க நடத்துறது. அவங்க நம்ம பையனை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. இந்தடா உங்கள் ஐயா கிட்ட கூட. கொடு அண்ணன் கிட்ட கொடு. அண்ணே வாங்கிக்கண்ணே. தம்பி சீக்கிரம் வாடா, ட்ரெயினை பிடிக்கணும். பார் தம்பி, நீ கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம வேலை செஞ்சினா ஒரு 6-7 வருஷத்தில் மொத்த கடனையும் அடைச்சிடலாம். வேலையில் மட்டும் குறியாக இருந்தா அப்புறம் வருஷம் போகிறதே தெரியாது.
என்ன தம்பி, நான் சொல்கிறத காதில் வாங்கிட்டு வரியா? ம். அன்னைக்கு ஊரை விட்டு வந்து கம்பெனி உள்ள நுழைஞ்ச வந்தான். இந்த முறுக்கு கம்பெனியில் என்ன மாதிரியே நிறைய பசங்க வேலை செஞ்சாங்க சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட விட மாட்டாங்க. மிஷின் மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலை தான். 8 வருஷமா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். லீவு கூட ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க சார். கொஞ்ச நாள்ல எங்க அம்மா ஐயா அம்மாவும் எனக்கு மறந்து போச்சு. வேலை உனக்கு ஃபோன் வந்திருக்கு. பார்க்கணும் போல இருக்கியா? இல்லம்மா, என் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வேலை கஷ்டமா தான். அப்புறம் யாரு பணம் கட்டுவா? போன ஐயாட்ட கூட. இந்தா பையன் உங்ககிட்ட பேசணுமா? ஐயா ஐயா நல்லா இருக்கேன் ஐயா. இதான் ஐயா கடைசி தவணை. பணத்தை கட்டி முடிச்சதும் வந்துடுறேன் ஐயா. நீ அம்மாட்ட சொல்லுன்னா அது புரிஞ்சிக்கவே மாட்டேன். என்னய்யா ஏதோ சத்தம் கேட்குது? கேட்கல லாரி மண்ணள்ளி கொண்ட சத்தம். உங்களை வேலைக்கு போவானான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? வேலை பார்க்க நாங்கள் எப்படி தானே சும்மா இருக்கிறத. யார் ஃபோன் நம்பரை கொடுத்தது? வேலை கெடுது ஃபோனு கேணுன்ட்டு. சரி நீயோட கணக்கு முடிச்சுங்க. வேலைக்கெல்லாம் போவானா? இதில் 4000 ரூபா இருக்குங்க. சரி வச்சு. சரிப்பா. இந்த வருஷத்தோட கடன் முடியுதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, யார் வேணும்? வேலைச்சாமின்னு வேலை செய்வான், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க அப்பா அம்மா இங்க வேலை செய்யற இடத்துல மண் சரிவில் மாட்டி இறந்துட்டாங்க, உடனே வர சொல்லுங்க. வேலோட அம்மா அப்பா மண்ணில மாட்டி இறந்துட்டாங்களாம். அவன் இங்க இல்லைங்க. என்னது இல்லையா? அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். ஏங்க அப்படி சொன்னீங்க? இப்பதான் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்க. அவன் போனா திரும்பி வரமாட்டான். போய் வேலை பார்ப்போம். எந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு வேலைக்கு வந்தோம். அவங்க இறந்ததே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு முருகேத்து ஊர்ல இருந்து வந்தப்போதான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. டேய் நீ எப்படா வந்த? இப்பதான்டா வரும். ஏய் ஊர்ல எங்க அம்மாவையும் ஐயாவையும் பாத்தியா? நல்லா இருக்காங்கல்ல? அவங்க சத்து 3 மாசம் ஆச்சுடா. என்னடா சொல்றேன்? என்னடா சொல்லவே இல்லடா. உனக்கு போன் போடாடா. நீ யாரோ ஒரு புள்ள எடுத்துட்டு போறத சொல்லிடா. யாரோ சொன்னது? நான் இங்க தான்டா இருக்கேன். யாரோ சொன்னது? உங்களால என்ன சொல்லிருக்காரு? டேய் உனக்கு எப்படிடா உனக்குடா? நீ சொன்னடா செய்யடா. ஏடா தம்படா. சாவுடா. உன்னை கூட போடடா. உடனே இன்னைக்கு வாங்க நான் வரடா. போட எங்க தப்பிச்சு போட. ஒரு இந்த இடத்துல விட்டு போயிடா. வெளிய போட ஒரு இந்த இடத்துல விட்டு போட. போட போயிடா. தப்பிச்சு போயிடா. எங்க போறதுனே தெரியாம ரோடு ரோடா அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பசி மயக்கம் வேற. என்னால நடக்க கூட முடியல. அப்படியே உளுந்துட்டேன் சார். தம்பி யாரு பண்ணி ஏன் இங்க ஊந்து கிடக்க? வாடு காலை தண்ணி எடுத்து பத்தி பாரு. என்ன பசிக்குதா? இந்தா தண்ணி குடி குடி. யாராச்சும் எதனா கொடுங்களா? சாப்பிட கொடுங்களா?
டிஃபன் பாக்ஸ்ல இருந்து என்ன கொடுங்களா பாருங்க ஒருத்தனை வர மாட்டான் ஓ டாடி நான் இட்லி கூட கைசி போகல ரோசி காசு தரேன் தரேன் ஐயா இந்தா தம்பி சாப்பிடு இரு இரு கையை கழுவு நல்லா கழுவு அந்த கட்டை நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். இதா தாடி கட்டு இப்போ வாங்கினதுக்கும் அன்னைக்கு நானும் சாந்தி சாப்பிட்டோம்ல இதா சேர்த்து வச்சுக்கோ. அடேங்கப்பா கண் மாதிரி கொடுக்குற. சாப்பிட்ட வயிறு செரிக்கணும்ல. டாடிக்கார ஒரு விஷயம். என்ன? ஏய் சிவா, தெரிஞ்ச பையன் வேலை இல்லாம கஷ்டப்படுறான். ஏதாச்சும் வேலை இருந்தா போட்டு கூட. இதுக்கு முன்னாடி எங்கடா வேலை பார்த்த? வடநாட்டில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தான். பாச எதுவும் தெரியாம கஷ்டமா இருக்குதுன்னு வந்துட்டான். எங்கடா தங்கி இருக்க? அவன் என்ன தங்குமா? உன் கடையை பார்த்துட்டு பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டோம். அவன் இங்க பத்துப்பா. போலீஸ்காரங்களுக்கு யார் மாமலை அழுகுறது? கோசரம் அதெல்லாம் செய்யக்கூடாதா? சரி விடு, அதை சம்பளத்துல பிடிச்சிக்கிறேன். டேய், உனக்கு 3 சக்கர வண்டி ஓட்ட தெரியுமாடா? ஓட்டுவேண்ணா. சரி, நீ சொல்லிட்டல்ல முடிச்சிருவான். சொல்ல முதல்ல ரோசியாக்கா காலையிலே கடைக்காரதா போனியா? என்ன நடக்குதுங்க? என்ன ஸ்மெல் வருது? காலையிலே கட்டிங் விட்டியா? டாடிக்கார தேங்க்ஸ். கடைக்கார வலியத்தை பார்த்தா கல்லாப்பேடியே டேய், கொடுத்துருவாங்க. தொடர்ந்து 8 பேருக்கு. நைட்டு படம் எப்படி இருந்துச்சு? அது எங்க பார்த்தேன்? பெரிய கூத்து. சரி எங்க போலாம் இப்போ? தேவி தேட்டர்ல போலாண்டி. வரதெல்லாம் எடுத்து போனது பேராது. சரி நீ சொல்லு, எங்க போலாம்? இந்த அக்கா தான் சார் வேலைக்கு சேர்த்து விட்டுச்சு. நீ அந்த முறுக்க மணிக்கார மேலே எண்ணெய் ஊற்றணும்னு நினச்சா பாரு, செஞ்சுருக்கணும்டா. நானாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன். நாய் சின்ன பசங்களை வச்சு வேலை பார்க்குறான். ஐயா, உங்களை பார்க்கணுன்னு ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுதியா? வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க. சரி, அது போட்டோம். இது ஓம் பர்ஸ் தானே? ஆமாம் சார். இது யாரு? என்ன லவ்வா? வெக்கப்படாம சொல்றா. அவன் வயசுல இதெல்லாம் சகஜம் தானே. நான் வேலை பார்க்குற கடையை தாண்டி தான் சார் அந்த பொண்ணு வேலைக்கு போகும். சரி, வேலு போயிட்டு தட்டுக்கடை ஒன்று தண்ணியை ஊற்றிட்டு வா. சரிண்ணா. ஏய், என்னடா தடவை இருக்கிற? ரோட்ல அப்படியே தூக்கி வீசிட்டு வாடா. தண்ணி எடுக்க போவனா? சார் தெரியாம. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருக்கா உனக்கு? ரோடா காலா வாய்தா? ரோட்ல போய் தண்ணி ஊத்துற ஆளுங்க பார்த்து தெரியல உனக்கு? பொறிக்க வயிற்று சோத்துன்றே நீ அறிவில உனக்கு? என்னம்மா ஏண்டா மூடியை திறந்து ஊற்றி தொலைக்க வேண்டியதானே? ஏண்டா ரோட்ல திரும்ப ஊத்துற? நீ போமா, நான் சொல்றேன் போமா. என்ன போமான்ற? போமா நான் சொல்றேன் போமா. என்னது போமா? வேலை ஊத்திட்டு போமாவா? போமா நான் யாருன்னு காட்டுறேன் அப்புறம். சரி போமா. இடத்துல நீ இருக்க மாட்ட. தண்ணியை ஊத்திட்டு போய் சொல்லி வை தண்ணியை அவன் கையில. மூஞ்சி அவனம் பாரு. பாக்குறான் பாரு எப்படி. பொறிக்க சட்னி ஊத்தியா? சட்னி இல்ல சாம்பார். நம்ம கனாடி கடையை தூக்க சொல்றேன் ஒரு நாளைக்கு. தண்ணி வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. முதல்ல ஆட்டியமாக வேலை முடிச்சுட்டு அப்புறமா ஐயர் வீட்டுக்கு போ.
யார் நீ வெளியே போ இல்லை ஒரு பொண்ணு வெளியே போ சொல்ற இதெல்லாம் என்னன்னு தெரியுமா வெளியே போ ஒண்ணுக்கு நல்லா வரக்கூடாது முதல்ல வெளியே போ அம்மா அம்மா என்ன ஐயா கையில காசு ஐயோ நோட்டு மறந்துட்டேன் சாப்பிட்டு நல்லா வச்சியா அம்மா கொடுத்து விட்டாங்க சரி ஏ ஜோதி நில்லு இங்க வா உன்னை தேடி ஒரு பையன் வரும் என்ன விஷயம் யாரு பையனா எனக்கு யாரும் தெரியாது என்ன தெரியாதா நீ போனத பின்னாடியா வந்தோம் அப்ப ஒன்னதால தேடி வந்திருப்பா எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாது உனக்கு தெரியாமல தேடிட்டு வருவான் தெரியலனா உட இன்னொரு வாட்டி வரட்டும் தாடிக்கார ஒரு 100 ரூபாய் காசு இல்லைன்னு 1000 தடவை சொல்லிட்டேன் கடை முன்ன நிற்காத மரியாதையா போயிடு குடா தர 100 ரூபாய் தானே கேட்குற ஏய் காலையிலே வியாபாரத்துக்கு எடுக்காத போயிடு காசு வந்து நல்லா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்கோம்மா குடுன்னு குடுத்து வச்ச மாதிரி கேட்குறேன் காலையிலேயே குடிக்கிறதுக்கா கடை வாங்கி உனக்கு அது குடிக்க சொல்லுதா சொல்ற சாப்பாடுக்கு பூஜை வச்சிரும் போடி சீக்கு வந்தாலும் குடிக்கிறத நிறுத்த மாட்டேன் சூடு சொன்ன இருந்தா தானே அதுக்குள்ள பொண்ணு வீட்ல கொடுத்த மிக்சர் பாக்கெட் உருளைக்கிழங்கு போட்டால 2 டைம்ஸ் வாங்கி தின்னு தீர்த்தானுங்க சோ இவ்ளோ நைட் தின்னுனே இருக்கறமே ஏதாவது ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு வந்தேன் அக்கா சின்னக்கா இப்படி ஆயிட்ட தயவு செஞ்சு குடிக்காதக்கா அப்புறம் நீ எதுவும் வேலைக்கெல்லாம் போவானாக்கா இதனால நீ என்னைய கேளு நீ அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா உடம்புக்கு நல்லதா ஏதாவது வாங்கி சாப்பிடுக்கா பேசிட்டு இருக்கிறான் பாரு தூ மானங்கட்ட நாய் வச்சுக்காத தம்பி மாதிரி நினைச்சதை வாங்கிக்கக்கா எனக்காக வாங்கிக்கக்கா தயவு செஞ்சு குடிக்காத எங்க வாடா கடைக்கு தானே போற இந்த மாவு வாங்கிட்டு வந்துடு இந்தா ஏய் சின்னசாமி என்னண்ணா வாடா ஏய் வா இவன் புதுசாக நம்ம கடையில் வேலைக்கு சேர்ந்துக்கிறா இவனை கூப்பிட்டு போய் தண்ணி பிடிக்கிறாடா பலசரக்கு கடை எல்லாத்தையும் காமிச்சு கூப்பிட்டு வாப்போ டேய் இறங்கடா சைக்கிளோட தெரியுமா 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 தெரியாதாடா ஓட்ட தெரியாதுண்ணா இல்லடா உட்காரக்கூடாது இங்க வந்தா தண்ணி குடிக்கணும் புரியுதா இன்னைக்கு ஓட்டி தாட்டி அசத்து ஏய் என்னாச்சு தெரியாம கண்ணை மூடிட்டு வராத பார்த்து வா எனக்கு வந்து பிரச்சனைடா நடுவில் நீ வேணும் தாலி எடுத்துட்டு இருக்க ஏய் என்னடா எப்ப பாரு என் பொண்ணுகிட்ட வம்பா அழுத்தினாக்குறாங்க என்னடா நினைச்சுக்கிற மனசுல நான் எதுவுமே பண்ணலண்ணே அந்த புள்ளைய தான் பயந்து விழுக பார்த்துச்சு என் வண்டி என்ன மேல வந்து மோதிச்சா
நீ எத்தனை பயந்து விழுவ பார்த்த அன்னைக்கு அப்படிதானே தண்ணி மேலே படல இந்த அம்மா அந்த கத்துது இது கம்மன் நிக்குது என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா அவரு பேசுறதுடா உங்ககிட்ட என்னடா பேச்சு என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல பொறுக்க இந்தாமா ஒரு கிறுக்கினா அப்புறம் அவ்வளவுதான் என்ன பண்ணுவ என்னடா பண்ணுவ நீ பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்க நீ அப்போ உனக்கு தெரியண்டா எனக்கு போமா வருது உனக்கு நான் பண்ண நினைச்சீங்க நீ ஓ நான் ராடி வம்மாலதுனால போலீஸ் கிட்ட சொல்லணும் இல்லன்னு நான் பேசுறேன் சின்ன விஷயத்துக்குலாம் போலீஸ் கிழிச்சுன்ற போமா ஏய் இங்க பாருடா தேவையெல்லாம் பொண்ணுங்கிட்ட பிரச்சனை வச்சு கூடாரா உழைக்க வந்த இடத்துல நாம தான்டா தணிஞ்சு போனோம் வியாபாரத்தில் கோவம் ஆகாதுடா எதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போடா ஒரு நெளிவு சுழிவே இல்லாமல் இப்படி வெள்ளந்தியா இருக்கியேடா இப்படியே இருந்தினா நாளை பின்ன இது மாதிரி தனியாக கடை ஆரம்பிச்சு கல்யாணம் காட்சி குடும்பம்னு சந்தோஷமா இருக்க வேணாடா நேற்று வந்த சின்னசாமி பையன் எப்படி இருக்கிறான் பாரு கில்லி மாதிரி சொன்னதை கப்புன்னு பிடிச்சிக்கிறான் இப்பெல்லாம் என்னன்னே தெரியல தமிழரசி எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கணும் பேசணும் எப்பவும் கூடியே இருக்கணும் போல தோணுது பயப்படாதீங்க டயலாக நல்லா மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா பேசுங்க சரியா ஓகேவா இந்த வாட்டி பாருங்க கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் ஏ ஆக்ஷன் இப்பெல்லாம் என்னன்னே தெரியல தமிழரசி எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கணும் பேசணும் எப்பவும் சரி இவங்க இப்ப எடுக்க மாட்டாங்கயா ஹீரோ வயசுனா பொம்பளை குரல் மாதிரி இருக்குது அதெல்லாம் டப்பிங்களே சரி பண்ணிடுறாங்க எங்கடா கடைக்கு போன பயப்புலைய காணோம் புதுசு போலப்பா இல்ல கிளாப் ஆக்ஷன் இப்பெல்லாம் என்னன்னே தெரியல தமிழரசி எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு அட பாவி மத பேசுனதவ திருப்பி பேசணும் அடங்குய்யால இவன்லாம் எப்படி பரவாயில்ல ஏன்னாச்சு உங்க அம்மா சாவடிக்க என்னாச்சு உங்களுக்கு சாரி சார் மண்டை எரியுது சார் கொஞ்சம் டோபா கட்ட சொல்லுங்க சார் அந்த விக்க கலத்தி கொஞ்சம் சொரிஞ்சுதான் விட்டு தொலைய அட சொட்டிய இல்ல சீக்காதியில மூதி இல்ல அண்ணாச்சி வெக்கப்படுறாவுல இல்ல நகை எதுவும் பண்றாம டோபா வச்சுக்கிட்டு இமுட்டு லவ்ஸா கலத்தி மாட்டுங்க சாயந்தரம் ஆயிரும் ஏ மக்கா நீ ரெடியா இருக்கியா ஏ டைப் போலாமா கிளாப் கொடு இப்பெல்லாம் என்ன நினைக்கிறது தமிழரசி எப்ப பார்த்தாலும் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கணும் பேசணும் எப்பவும் கூட இருக்கணும் போல தோணுது சாரி சார் என்னன்னாச்சு யார கூட பேசுறாங்க சார் அவங்க விரட்டி சொல்லுங்க சார் யாரல கூட கூட பேசிட்டு இருக்காங்க யாரல எல்லாரும் சின்ன பையனே விரட்டி விடாமல ஐயோ அம்மா சார் அவன் போயிட்டா சார் இப்ப டேட் போமா வேடிக்கை பார்க்காத பாப்பியா கில்லி மாதிரின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கா ஏண்டா அந்த அடி வாங்கிட்டு எப்படா சிரிக்கிற யோ நான் அடி வாங்குறது கூட பெருசு இல்லையா அந்த கோமாளி ஹீரோ கடைசி வரைக்கும் தமிழரசிக்கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையா விடுறா சினிமாவில் நடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி இல்லை தெரியுங்களா அவன் பாட்டு சிரிச்சிடறோம் அவன் கஷ்டம் அவனுக்குடா என்ன கஷ்டம் ரவுண்டு வருஷம் பேசுறது கஷ்டமா ஏன் நீ பேசுவியா நடிப்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும் யோ எனக்கு தொழிலே அதான்யா அப்படியா நான் கிராமம் அண்ணாச்சி பெரிய பேக்கெட் சர்ஃப் கொடுங்க சும்மா இருங்க யோதே ஏய் இந்தாம்மா எப்போதும் பண்ற தமாஸ்காக சொன்னம்மா நீ பாட்ட கோச்சிட்டு போற ஏன் இப்படி கோச்சிட்டு போகுது எனக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கல்ல அதான் கோச்சிட்டு போகுது உனக்கு அதுக்கு என்னப்பா எனக்கும் அதுக்கு தான் தகராறாச்சு குடிங்க அந்த பொண்ணுகிட்ட போய் தகராறு பண்ற ரொம்ப நல்ல பொண்ணியா அது எத்தனையோ பேர் கடைக்கு வர்றாங்க போறாங்க நான் பார்த்துருக்கேன் குனிஞ்சத்தெல்லாம் நிமிராத பொண்ணியா அதுகிட்ட போய் இல்லைன்னாச்சு அவங்க அம்மா தான் சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் போலீஸில் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுது ஆமா ஆம்பளை இல்லாத விடியா அப்படி இப்படி சொல்லி தான் பொட்ட பிள்ளைய வளர்ப்பாங்க இல்லைன்னா பசங்க நீங்க சும்மா இருப்பீங்களா ஏங்க சரியா முதலாளி வர நேரம் ஆச்சுங்க பார்க்குள்ள போய் எடுங்க இவன் தான் இந்த பைக்ல உட்காந்து போஸ்ட் கொடுக்கணும்னு அட்டம் பிடிக்கிறான் ஒரே ஒரு தடவை ஏங்க ரெடியா முதலாளி வந்துட்டாருங்க உள்ள போங்க டேய் சின்னசாமி போடா உள்ள போடா சீக்கிரம் போடா பார்த்தாரோ தொலைஞ்சோம் போடா சீக்கிரம் போடா டேய் எங்கடா அவன் ரெண்டுக்கு போயிருக்கானே யாரமா போட்டான் கடை திறக்கும் போது கக்கூசிக்கு போட்டானா சார் சினிமா போட்டோக்காரர்கிட்ட அட்ரஸை வாங்காம விட்டேன்டா வாங்கிட்டு தான் எடுத்தவன் போட்டோவையாவது வாங்கிருக்கலாம் கடலீவா ஆமாக்கா முதலாளி குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காரு அதான் லீவ் விட்டு போயிட்டாரு சரி வர ஏக்காக்கா நம்ம ரோசி அக்காவை ஆலியா காணும் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா என் கூட வர்றதில்ல சரி
அது வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த மெயின் ரோட் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பின்னாடில இருந்து வருவா. அங்க போனா யாரனா சொல்லுவாங்களா? கோயிலாண்ட ஒருத்தன் கெஞ்சா வித்துட்டு இருப்பான், அவனை போய் கேளு. தெரியும் நினைக்கிறேன். என்ன வேலை போலாமா? டேய் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ரோசியக்கா, அதை போய் பார்த்துட்டு அப்புறம் படத்துக்கு போலாம் என்ன? யோ கிடைக்கிறது ஒரு நாள் லீவு, படம் பார்க்க போலான்னா அதுலயும் ஒரு வேலையை சொருவுற. ஏய் படம் 11 மணிக்கு தானடா, நிறைய நேரம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வா வா. யோ என்ன அது? நீ தானே எடுத்திருக்க. அவன் தான் சின்ன பையன் சொன்னான்னா நீ எடுத்து தர்றதா? அவன் இங்க தானே வேலை பார்க்கறான். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க? அவனே ஊர்ல கூத்து குத்துன்னு சுத்துறான்னு, ஒரு வேலையை பார்க்கட்டும், ஒரு தொழிலை கத்துக்கிட்டோன்னு இங்க அமைச்சிருக்கிறாங்க. சரி, தாய் தந்தை இல்லாத பிள்ளையாச்சர் வேலையை கொடுத்தா இந்த நாய்க்கு புத்தி எங்க போகுது? உன்னெல்லாம் சினிமால யாரா வெத்தலை பாக்கு வச்சாச்சா? உனக்குலாம் எதுக்குடா அந்த நினைப்பு? ஏன் நாங்களா சினிமா நடிச்சு பெரிய ஆளாக கூடாதா? இந்த பிளாட் படத்துல இருந்து சாகணுமா? ஏய் என்னையே ஏத்தி பேசுறியா? ஒண்ணு வச்சிடா அவள்தான் அப்படியே. இந்த அடிக்கிற வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். என்ன கையை நீட்டுறீங்க? சும்மாறா அண்ணா, நான் தானே தெரியாம. யோ இதுல என்ன நீ பஞ்சாயத்து நடத்த வந்துட்டியா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. என்ன பேச்சுடா பேசுற? யோ வாயை மூடிட்டு போயா. என் கணக்கை முடிச்சு விடுங்க, நான் இப்பயே கிளம்புறேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த கடையில இன்னொரு கடை. நல்ல பையனை வேலை சேர்த்து விட்டியா? பையனா அவன் கணக்கெல்லாம் முடிச்சுட்டேன், நானு அமுச்சிட்டேன், வெளில போயிட்டேன். கணக்க முடிய சீக்கிரம். டேய் அவசரப்படாதடா. இந்த புடி ஓடி போயிடு. இந்த பக்கம் உன்னை பார்த்தா அவள்தான். ஏழ்ரை என்னை விட்டது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வண்டி கொஞ்சம் தள்ளி விட முடியுமா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தேங்க்யூ. கொடுத்துட்டாங்களா? இன்னும் கொடுக்கலமா? அவங்க எப்போ கரெக்டாக கொடுத்துருவாங்களே, இன்னும் கொடுக்கலையா? தேங்க்யூ பாஸ், see you. யோ வேலை இல்லையா? ஏன் கூப்பிட பேசாமலே போற? அன்னைக்கு நான் அப்படி பேசிட்டு என் மேல கோவமாயா? ஆமா, நீ யாரு பட்டுன்னு கேட்டா கோவம் வராதா? யோ அப்படி நான் உங்ககிட்ட சண்டை போடலன்னா நீ மாட்டிருப்பியா? நீ தான் போட்டோ பிடிக்கிறால ஏற்பாடு பண்ணி விட்டுன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை திட்டி வேலையை விட்டு அனுப்பியிருப்பாரியா? நீ எங்கேயா போவ? நான் எங்கேயாவது போய் கூட பொழைச்சிக்குவேன். உனக்கு தான் பொய் சொல்ல வராதே, உண்மை சொல்லி வேலை கேட்ப. ஒரு ரூபாயில வேலை கொடுக்க மாட்டான். அதனாலதான் நான் இப்படி நடிச்சேன். எனக்கு தெரியா நீ தப்பா நினைச்சிருப்பேன்னு. யோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்பியா நானு. டேய் விடுடா, எங்க இருக்க? என்ன பண்ற? வடபழனி இருக்குல்ல, அங்க ஒரு பிளாட் பார்க் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இதுக்குடா அவ்வளவு தூரம் போன? சினிமா நடிக்க ஒரு வாய்ப்பு கேட்கலாம் இல்லையா, அதனால தான் அங்க போயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. கூடி சீக்கிரமே ஒரு நடிகை ஆயிடுன்னு சொல்லு. இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் வரேன். டேய் டேய் இதா ஒரு நிமிஷம் இல்ல, இந்த பணத்தை வச்சுக்க. வையா. டேய் வச்சுக்கடா. யோ பணத்தை வையா. இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? வச்சுக்கடா. யோ அந்த ஆளு சொன்ன மாதிரி உனக்கு கண்ணால காட்சி பண்ண வேணாமாயா? கல்யாணம் தான் அப்படி வெக்கத்தை பாரு. ஆமா இந்த பொண்ணுகிட்ட உன் லவ்வ சொல்லிட்டியா? இல்ல. யோ போய் உன் லவ்வ சொல்லியா. அது கிட்ட வர வர எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ போட்டோ பார்த்துருச்சோ? ஏற்கனவே அந்த அம்மா போலீஸ்கிட்ட போறேன்னு சொல்லிச்சு. அந்த அம்மாட்ட சொன்னா அவ்வளவுதான். வானத்தை எட்டி பிடிப்பேன், வானத்தை எட்டி பிடிப்பேன்.
அப்போ தான் திடீர்னு போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கணும்னு கூப்பிட்டாங்க. ஒருதலை காதலா? குசுறு குசுரா லவ் பண்ணியிருக்க. நீ போ.